ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்யலாம். நம்ம வீட்டில் எப்பவுமே அரிசி மாவு இருக்கும். டக்குன்னு பசங்களும் செஞ்சு தரலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் தாங்க நான் அரிசி மாவு எடுத்தேன். அதே கப்பில் வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு சர்க்கரை பவுட்ரு எடுத்துருக்கேன். சர்க்கரைலேயே வந்துட்டு 2 ஏலக்காய் போட்டும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தளவு நல்லா பிசைஞ்சு ஆச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு நம்ம பிசைஞ்சு ஆச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகு காய்ச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நான் வந்துட்டு இதே கப்பில் தான் நான் மாவு எடுத்தேன். இப்போ அதே கப்பில் வந்துட்டு 1.5 கப்பு வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இதே கப்பில் வந்து நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. 4 கப்பு தண்ணி, 5 கப் தண்ணி. இப்போ அப்படியே பாகு வரட்டுங்க. இப்போ இந்த உருண்டைகள் வந்துட்டு நம்ம எப்படி ரவுண்ட் அப் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம இப்படி ரவுண்ட் அப் பண்ணலாங்க. பாருங்கள், இவ்வளோ பார்க்கும்போது பால் மாதிரி வந்திருக்கு. நல்லா பாருங்கள், ஷேப் வந்து உடையாமல் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி அழட்டி விட்டுணுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாமே இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கொதிக்குது. இப்போ ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கிட்டு 2 ஏலக்காய் சேர்த்துடலாங்க. செக் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் வரல, நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. நல்லா வெந்து வரட்டும். கேஸ் வந்து ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வேக வைக்கலாம். இந்த பாகு வந்து வந்துச்சுங்க. நல்லா தொடும்போதும் நல்லா பங்கே இருக்குது. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் நம்ம பாகு. நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஜெல்லி மாதிரி ஒரு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி. இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. இன்னும் நம்ம கேஸ் ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கும்போது நல்லா உள்ளெல்லாம் வெந்து வருங்க. பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருக்குது. இப்போ இது எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. இந்த சர்க்கரை பாகமும் ஆறக்கூடாதுங்க, கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய்லாம் எடுத்தது வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுடலாங்க ஒரு 1 ஹவருக்கு. பாருங்கள், நல்லா 1 ஹவர் ஊறிக்கிறதுனால நல்லா பாருங்கள், சர்க்கரை பாக்கம் நல்லா சூப்பராக ஊறிருக்கு. இதில் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, நல்லா புதுசு நல்லா இருக்குங்க. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி மாவில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாவு பிசையும்போது வந்துட்டு நான் சோடா போடுறது மிஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாதி ஸ்பூன் சோடா சேர்த்திக்கோங்க. இந்த நம்ம அரிசி மாவு பிசையும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்து பிசையுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.